ethics of coding. One eternity later. நம்ம e-commerce ஆப்போட செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். என்னென்னா, கார்ட்டில் ஆட் பண்ணுற ஃபீச்சர் ஒன்று பண்ண போகிறோம். கார்ட் தெரியும்ல, e-commerce ஆப்பில் கார்ட்னு இருக்கும். அந்த கார்ட்டில் ஆட் பண்ணுற ஃபீச்சர் எனேபிள் பண்ண போகிறோம். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் பேஜ் பண்ண போகிறோம். அதாவது இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா, போனதுக்கப்புறம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ஏன்னா எனக்கு இதில் வந்து கொஞ்சமாக தான் டீட்டெயில்ஸ் தெரியுது. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி பேஜ், இந்த இமேஜோட இன்னும் பெருசு என்லார்ஜ் பண்ணுற மாதிரி, அப்புறம் இந்த ரிவ்யூஸ் பற்றிலாம் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த டீட்டெயில்ஸ் பேஜில் போய் பார்ப்போம். அந்த டீட்டெயில்ஸ் பேஜை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பேஜ் ரெடி பண்ணதுக்கப்புறம் கார்ட்டில் ஆட் பண்ணுற ஃபீச்சர் நம்ம பண்ண போகிறோம். கார்ட்டில் ஆட் பண்ணுற ஃபீச்சர் முடிச்சுட்டு நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா ஃபேவரட் ஆட் பண்ணுறது, அதாவது விஷ் லிஸ்ட், நான் இதை ஃபியூச்சரில் வாங்கணும்னு நினைப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறத நம்ம அங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் பேஜ் பண்ண போகிறோம். இப்போ டீட்டெயில்ஸ் பேஜுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஸில் போயிட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டீட்டெயில்ஸ் பேஜ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே இன்னொரு ஃபைலு டீட்டெயில்ஸ் பேஜ் டாட் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன எஸ்டின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சஜஷன் வரும். எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டேட்ஃபுல் விஜெட் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்டில் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன். ஓகே, ஃபைன். இப்போ நேவிகேஷன் பற்றி நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த நேவிகேஷன் பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேவிகேட்டர்னு ஒரு விஜெட் இருக்குது. அந்த நேவிகேட்டர்ன்ற விஜெட் வந்து மெட்டீரியல் ஆப்பில் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த நேவிகேட்டர் கீலாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஓவராலாக டாப் லெவலில் இருக்க நேவிகேட்டர். இந்த நேவிகேட்டர் வச்சு தான் நம்ம ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நம்ம மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் மெட்டீரியல் ஆப்பில் டிஃபால்ட்டாக ஒரு நேவிகேட்டர் இருக்குது. பட் நான் அந்த நேவிகேட்டர் யூஸ் பண்ணாமல் அதுலேயே வந்து உங்களுக்கு ரவுட்டும் இருக்கும். ரவுட்ஸும் எந்தெந்த ரவுட்ஸ்லாம் நான் எனேபிள் பண்ணணுன்னு இருக்கும். அதாவது எப்படின்னா, ரவுட்டுன்றது வந்து ஒரு இடத்துல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரவுட்னா என்னன்ட்டு, ஸ்லாஷ்ன்னு இருக்க ரவுட் நான் டிட்டர்மைன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஹோம் பேஜாக இருக்கும். எப்படி வெப்சைட்டில் வந்து எதுவுமே இல்லாமல் ஹோம்னு இருக்கிறது வந்து ஸ்லாஷ்ன்றது இனிஷியல், அது ஹோமாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஸ்லாஷ் அட்ரஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து அட்ரஸ் பேஜாக இருக்கும். ADDRESS அட்ரஸ் பேஜுன்னு நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அந்த பேஜை நான் போய் பார்க்கணுன்னு நினச்சேன்னா ஸ்லாஷ் அட்ரஸ்ன்ற ரவுட் வழியாக போய் பார்த்தனா தான் எனக்கு அட்ரஸ் பேஜ் கிடைக்கும். அதே மாதிரி அபவுட்னு இருக்கும். ஸ்லாஷ் அபவுட் வெப்பில் எப்படி இருக்கிறத சொல்கிறேன். அபவுட் வந்து அபவுட் பேஜ் இருக்கும். கரெக்டாக வெப்லெலாம் நம்ம வந்து இப்படி பார்க்குறது. அதே மாதிரி தான் வந்து இங்கே மொபைல்லையும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரவுட்ஸில் தான் அதை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? மெட்டீரியல் ஆப்பில் இருக்க ரவுட்ஸ் மேப் ஸ்ட்ரிங் ஆஃப் விஜெட் ஃபங்க்ஷன் பில் கான்டெக்ஸ்டில் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ரவுட்டுக்கு ஒரு விஜெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோன்னா அது பார்த்துக்கும். அதே மாதிரி இனிஷியலாக உங்களுக்கு எந்த ரவுட்டில் போய் உட்காரணும் அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இனிஷியலாக எதில் போய் உட்காரணும், இனிஷியலாக நான் வந்து இப்படி ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஹோம் பேஜ் அப்படின்ற மாதிரி அது கணக்கு எடுத்துக்கும். இல்லை எனக்கு வந்து லாகின் பேஜ் போங்க அப்படின்னா லாகின்ன்ற ஸ்ட்ரிங் வழியாக நான் அந்த லாகினுக்கு இருக்க ஸ்ட்ரிங்குக்கு இருக்க விஜெட்டை எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்காக மெட்டீரியல் ஆப்புக்குள்ளே இருக்க நேவிகேட்டர். நான் இது இல்லாமல் நான் எப்படி வந்து நேவிகேட்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு டேரெக்டாக நான் சொல்லித்தரேன். இந்த பேஸ் ஆப் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ஆல் ப்ராடக்ட்ஸ்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கள், wrap with ஓகே, இந்த ஆல் ப்ராடக்ட்ஸை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து நேவிகேட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேவிகேட்டர். ஓகே, ஃபைன். இந்த நேவிகேட்டருக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியல் ரவுட் வந்து ஸ்லாஷ். ஓகேவா? ஸ்லாஷ்ன்றது வந்து ஹோம் ரவுட். அதாவது எடுத்தோடனே என்ன வரணும் அப்படின்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜ் தான் வரணும். அதனால ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம மேலே அந்த ரவுட்ஸ் கொடுக்கும்போது ஸ்லாஷில் வந்து என்ன இருக்கணும், ஸ்லாஷில் வந்து என்ன இருக்கணும்னா ஆல் ப்ராடக்ட்ஸோட இது இருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நேவிகேட்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து வந்து ஆன் ஜென்ரேட் ரவுட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆன் ஜென்ரேட் ரவுட்னு இருக்கும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் வந்து அந்த விஜெட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். எந்தெந்த ரவுட்டுக்கு என்னென்ன விஜெட்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆன் ஜென்ரேட் ரவுட்னே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனில் நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஆன் ஜென்ரேட் ரவுட்னு கொடுத்துட்டு இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ரவுட் டைனமிக். ஓகே, கொஷின் மார்க், வெளியே கொஷின் மார்க். ஆன் ஜென்ரேட் ரவுட்குள்ளே என்ன வரும்னா ரூட் செட்டிங்ஸ் வரும். ROUT செட்டிங்ஸ்.
நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணிங்கனாலே தெரியும் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் செட்டிங்ஸ் தான் வரும். இது வந்து செட்டிங்ஸ்ன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா, பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், விட்ஜெட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். விட்ஜெட்டுன்னு ஓகேவா, விட்ஜெட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது தான் ஜஸ்ட் இனிஷியலைஸ் தான் பண்ணியிருக்கேன். இதில் அதுக்கப்புறம் இன்னும் டிக்ளேர் பண்ணல. இனிஷியலைஸ்ன்றது ஜஸ்ட் சொல்லியிருக்க தான் செஞ்சுருக்கேன், அது நான் இன்னும் கூப்பிடல. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் ஒன்று எழுத போகிறேன். ஸ்விட்ச்னு எழுதிட்டு ஒரு நிமிஷம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட்டிங்ஸில் நேம் வரும், அதுதான் அந்த ரவுட்டு. ஓகேவா, செட்டிங்ஸில் நேம் வரும், அதுதான் அந்த ரவுட்டு. அந்த ரவுட்டில் வந்து எது இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த மேட்சிங் ஸ்க்ரீனுக்கான விஜெட்டை கொடு அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஸ்லாஷ் இருக்குது அப்படின்னா, ஸ்லாஷ்ன்னு இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பேஜுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். ஓகேவா, இதில் பிரேக் வந்துடும். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்விட்ச் கேஸ் என்னென்னா, நான் இப்போ டீட்டெயில்ஸ் பேஜ் போக போகிறேன் அப்படின்னா கேஸ் வந்து டீட்டெயில்ஸ் பேஜ் அப்படின்னு வச்சுப்போம். டீட்டெயில்ஸ் பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனுக்கு போ அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஓகே. இது எப்படி பண்ணணும்னா இங்கே வந்து விட்ஜெட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துடணும். ஓகேவா, அங்கே தான் அசைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா, ஓகே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த விட்ஜெட்டுன்றது வந்து செட்டிங்ஸ் டாட் இது வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் டாட் நேமை மேட்ச் பண்ணுறேன். அங்கே நான் இங்கே இனிஷியல் ரவுட் கொடுக்குறேன்ல ஸ்லாஷ்ன்ட்டு, ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜ் போயிடும். இன்கேஸ் நான் அங்கேருந்து நேவிகேட் பண்ணும்போது புஷ் நேம்டுன்னு கொடுத்து டீட்டெயில்ஸ் பேஜுக்கு மூவ் ஆகுன்னு சொல்லிடுவேன். அப்போ செட்டிங்ஸ் டாட் நேமில் வந்து டீட்டெயில்ஸ் பேஜ்னு இருக்கும். அப்போ விட்ஜெட்டில் வந்து டீட்டெயில் ஸ்க்ரீன் உட்காந்துரும், அங்கே நேவிகேட் ஆயிரும். ஓகேவா, டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரோ பண்ணலாம், எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணலாம். ஜஸ்ட்டு த்ரோன்னு மட்டும் கொடுங்க. த்ரோ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். த்ரோ எக்ஸெப்ஷன் இதில் வந்து இன்வேலிட் ரவுட்னு மட்டும் கொடுத்துருங்க. இதில் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா ரவுட்டே இல்லை, அதனால் இன்வேலிட் ரவுட் அப்படின்றத நம்ம எரராக த்ரோ பண்ணிடலாம். ஓகேவா, இது முடிஞ்சதுக்கப்புறம் BYLD பில்டர் பில்டு கான்டெக்ஸ்ட் கூட விஜெட்டை கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டோம். ஓகேவா, என்ன சொல்லுது, ஓகே இது என்ன யூஸ் பண்ணலன்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ணலாம்னா ரிட்டன் மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஒயிட். ஓகேவா, அது கூட சேர்த்து செட்டிங்ஸில் இங்கே வந்து மேலேருந்து வர செட்டிங்ஸை பாஸ் பண்ணி விட்ருங்க. பாஸ் பண்ணி விட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ரவுட் கொடுத்தாச்சு. இந்த ஆன் ஜென்ரேட் ரவுட்டையும் இங்கேயே கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நேவிகேட்டருக்கு கீன்னு ஒன்று இருக்கும். இந்த கீயுமே வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகேவா, அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து மேலே ஃபைனல் நேவிகேட்டர் கீ இல்லை சாரி ஃபைனல் குளோபல் கீ வித் நேவிகேட்டர் ஸ்டேட்டோட வச்சுக்க போகிறேன். நேவிகேட்டர் ஸ்டேட்டோட வச்சுக்க போகிறேன். இது வந்து நேவிகேட்டர் கீ நேவிகேட்டர் ஸ்டேட்னே வச்சுப்போமா பேரை. நேவிகேட்டர் கீனே வச்சுக்கலாம். நேவிகேட்டர் கீ இஸ் ஈக்குவல் டு குளோபல் கீ ஆஃப் ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுறேன் நேவிகேட்டர் ஸ்டேட்டை வச்சு. ஓகேவா, இந்த கீயை தான் நான் அங்கே பாஸ் பண்ணிடுவேன். எதுக்குள்ளே, அந்த நேவிகேட்டரோட கீக்குள்ளே யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த நேவிகேட்டர் கீயில் வந்து நேவிகேட்டர் கீ வச்சிட்றேன். முடிஞ்சு. ஓகேவா, சோஃபார் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேவிகேட்டருக்கு ஒரு கீ கொடுத்துருக்கோம். கீ குளோபல் கீ வித் நேவிகேட்டர் ஸ்டேட்டோட ஒரு நேவிகேட்டர் கீ கொடுத்துருக்கோம். அப்புறம் ரவுட் கொடுத்துருக்கோம். இனிஷியல் ரவுட்டை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து ஆல் பேஜில் வந்து ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜில் டெக்ஸ்ட் இகாமர்ஸ் ஆப் சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டருக்கு சென்டர் ரேப் பண்ணிடலாம். அப்போ தான் சென்டரில் வந்துடும். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த பேஸில் டேரெக்டாக இந்த இடத்துல நேவிகேட்டர் யூஸ் பண்ணாமல் ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜை கால் பண்ணியிருந்தேன். அதனால் ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜ் வந்துருச்சு. இப்போ இனிஷியல் ரவுட் ஐஃபன் கொடுத்துருக்கேன் கரெக்டாக. இப்போ நான் இங்கே ஸ்விட்ச் கேஸில் வைக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்.
பண்ணோன்னே ஃபஸ்ட் டைம் செட்டிங்ஸில் வருதுல்ல, அதில் நேம் என்ன வந்திருக்கு, ஸ்லாஷ் வந்திருக்கு கரெக்டாக. இப்போ இந்த ஸ்லாஷ்க்கு ஸ்விட்ச் கேஸ் மேட்ச் பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஆல் ப்ராடக்ட்ஸ் விஜெட்டில் போயிடும். ஓகேவா, விஜெட்டில் இப்போ ஆல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், தெரியுதா, ஆல் ப்ராடக்ட்ஸ்ன்றது இருக்குது. இப்போ இது வந்து இங்கே மெட்டீரியல் பேஜ் ரவுட்டில் வந்து புது ஸ்க்ரீனாக போய் இங்கே எனக்கு வந்துடும். ஓகேவா, அதனால தான் லோடர் வந்து எனக்கு ஏபிஐலேருந்து டேட்டா வந்து இங்கே ஃபெச் ஆகி விழுது. ஓகேவா, இப்போ தான் ஒரு ஃபன் பார்ட் என்னென்னா, இப்போ நான் 2வது பேஜுக்கு நேவிகேட் பண்ண போகிறேன் கரெக்டாக. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸில் இங்கே டீட்டெயில்ஸ் பேஜுன்னு இருக்குல்ல, இதுக்கு நான் நேவிகேட் இந்த ரவுட்டுக்கு போகணுன்னு சொன்னால் மட்டும் போதும், அந்த டீட்டெயில் ஸ்க்ரீனுக்கு அதுவாக போயிடும். ஓகேவா, ப்ராப் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த செட்டிங்ஸில் ARGSன்னு ஒன்று இருக்கும், செட்டிங்ஸ் டாட் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ் வழியாக தான் அனுப்பணும். நம்ம ஃப்யூச்சரில் அதை எப்படி அனுப்புறதுன்றதையும் பார்ப்போம். இப்போதைக்கு டீபக்கர் எடுத்துறேன். ஜஸ்ட் நேவிகேட் மட்டும் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். அடுத்த இதில் வந்து அடுத்த செக்ஷன் போகும்போது அதில் எப்படி நம்ம ப்ராப்பும் சென்ட் பண்ணலாம். ஏன்னா நான் டேரெக்டாக அந்த நேவிகேட்டர் டாட் புஷ் மெட்டீரியல் ரவுட் டாட் நேவிகேட்டர் டாட் புஷ்ன்னு கொடுத்து மெட்டீரியல் ரவுட் பேஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கேயே என்னால் விஜெட் கால் பண்ணிட்டு ப்ராப்பையும் சென்ட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ப்ராப்பை இங்கே தானே விஜெட்டே கால் பண்ணுறேன், அப்போ வந்து என்னால் ப்ராப் சென்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த வெறும் ஸ்ட்ரிங்கை வச்சு தான் நான் கூப்பிட போகிறேன். இங்கே ப்ராப் சென்ட் பண்ணுறதுக்கு அந்த செட்டிங்ஸ் டாட் ஆர்குமெண்ட்ஸ் வழியாக தான் பாஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிங்கிள் ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த சிங்கிள் ப்ராடக்டோட ஆன் டேப், இந்த லிஸ்ட் ஸ்டைலோட ஆன் டேப்பில் இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்டடுக்கு ஓகே ஓகே இந்த சிங்கிள் டைலோட லிஸ்ட் டைலோட ஆன் டேப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த நேவிகேட்டர் நம்மளுக்கு தேவை. அந்த நேவிகேட்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா, நேவிகேட் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபைனல் நேவிகேட்டர் ஸ்டேட்டு, அதை வந்து நேவிகேட்டர்னு வச்சுக்கிறேன். சாரி இங்கே வேண்டாம். ஓகே, இப்போ ஆல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜ்லேருந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் பேஜ் போகணும். அப்போ இந்த டைலை டேப் பண்ணால் தான் எனக்கு அடுத்த பேஜ் போகும் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிங்கிளில் வந்து ஃபைனல் void ஃபங்க்ஷன், அதாவது இங்கே லிஸ்ட்டை ஆன் டேப் வந்து ஓகே இந்த சிங்கிள் விஜெட்டை வந்து நான் வந்து டேப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த பேஜுக்கு போகணும். எப்படின்னா இந்த மென்ஸ் கேஷுவல் ப்ரீமியம் ஸ்லிம் ஃபிட் டிஷர்ட்டை நான் கிளிக் பண்ணால் தான் இந்த டைலை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். அதில் இந்த மென்ஸ் கேஷுவல் ப்ரீமியம் ஸ்லிம் ஃபிட் டிஷர்ட்ஸை நான் டிஸ்பிளே பண்ணி காமிப்பேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த லிஸ்ட்டு டைலில் வந்து ஆன் டேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நான் வந்து ப்ராப்பாக வாங்கிக்க போகிறேன். இது ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜில் நான் கால் பண்ணிட்டு நேவிகேட் பண்ணிடுவேன். ஃபைனல் போட்டுக்கலாமா, ஃபைனல் ஓகே. இதையுமே நான் ரெக்வயர்ட் பேராமீட்டர் வச்சுறேன், ரெக்வயர்ட் திஸ் டாட் ஆன் டேப். ஓகே ஃபைன். இப்போ ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜில் இங்கே ஆன் டேப்பும் ரெக்வயர்டுன்னு சொல்லுது, ஆன் டேப் போட்டாச்சு. இப்போ இதுக்கு இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜில் நான் நேவிகேட்டர் வந்து ப்ராப்பாக வாங்க போகிறேன். ஓகேவா, ஃபைனல் நேவிகேட்டர் ஸ்டேட் இது வந்து நேவிகேட்டர் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். இதுவுமே வந்து ரெக்வயர்டு திஸ் டாட் நேவிகேட்டர் ஸ்டேட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த நேவிகேட்டர் ஸ்டேட்டை வச்சு தான் நான் நேவிகேட் பண்ண போகிறேன். எப்படின்னா, முதல்ல அங்கே சென்ட் பண்ணிடுவோம் பேஸ்லேருந்து. இப்போ இங்கே எனக்கு நேவிகேட்டர் கீன்னு ஒன்று இருக்குது. இந்த நேவிகேட்டர் ஸ்டேட் வேணும். நேவிகேட்டர் கீ டாட் ஒரு நிமிஷம், இங்கே அதுக்கு மேலே முன்னாடி கிரியேட் பண்ணலாம். ஃபைனல் ரூட் நேவிகேட்டர் இஸ் ஈக்குவல் டு நேவிகேட்டர் கீ டாட்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நேவிகேட்டர் ஸ்டேட்டு. கொடுத்துட்டு எக்ஸ்க்ளமேட்ரி பண்ணிவிட்டு இந்த ரூட் நேவிகேட்டரை இங்கே சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, வேலிட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, இதை எடுத்துருவோம். இங்கே ரூட் நேவிகேட்டர் நான் பாஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நேவிகேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரூட் நேவிகேட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணணும் நேவிகேட் பண்ண. நம்ம நார்மலாக கேபிட்டல் என் போட்டு நேவிகேட்டர் டாட்னு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இருக்க ரூட் நேவிகேட்டர் தான் யூஸ் பண்ணணும்.
இங்கே ஒரு ரூட் நேவிகேட்டர் டிக்ளேர் பண்ணிட்டு எல்லா விஜெட்ஸ்க்கும் அந்த ரூட் நேவிகேட்டர் அமைச்சிருங்க. அதை வச்சு தான் வேறு பேஜுக்கு ரவுட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கேஸ் படி நம்ம நேவிகேஷன் பண்ணணும்னா. இல்லை எனக்கு குளோபலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ பிளாக் லெவலில் பிரச்சனை வரும். அது நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நேவிகேட்டர் போட்டுட்டு இனிஷியல் ரவுட் ஆன் ஜென்ரேட் ரவுட்லாம் போட்டு நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேவிகேட்டர் இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணிட்டேன். இந்த ஆல் ப்ராடக்ட்ஸில் நேவிகேட்டர் ஸ்டேட் இருக்குது. இந்த நேவிகேட்டர் ஸ்டேட்டை வச்சு widget டாட் நேவிகேட்டர் ஸ்டேட் டாட் புஷ் நேம்டுன்னு ஒரு இது இருக்கும். இந்த புஷ் நேமில் நான் ரவுட்டை மட்டும் கொடுத்தா போதும். ரவுட் என்ன கொடுக்கணும், இங்கே நான் பேஸில் கொடுத்துருந்தேன் கரெக்டாக, இந்த டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ரிங்கை நான் இங்கே டேரெக்டாக கொடுத்தா போதும். இன்கேஸ் நான் ப்ராப்ஸ் அந்த விஜெட்டுக்கு நான் ஏதாவது அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த புஷ் நேம்லேயே ரூட் நேமுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். அதுதான் ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸை இந்த இடத்துல நீங்கள் பேஸில் எடுத்துக்க முடியும். அதை நான் அடுத்த இதில் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நேவிகேஷன் மட்டும் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணால் போகணும் போகல. ஒய் ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜ் போய்க்கலாம். இந்த ஆன் டேப்பில் இங்கே வரணும். ஓகே, ஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, டேப்பே எனேபிள் ஆகலை. ஓகே, பார்ப்போம். அசிங்க் வெயிட் போட்டுக்கலாமா? எரர் அடிக்குதா? எரரும் அடிக்கல. டீட்டெயில்ஸ் பேஜ் தான் போட்டிருக்கோம். சிங்கிள். ஓகே, ஆன் டேப்பே வேலை செய்யலையே. நேவிகேட்டர் கீ டாட் கரன்ஸ் கேட் தான் போகுது. ரூட் நேவிகேட்டராக ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜில் நேவிகேட்டர் ஸ்டேட் வாங்கியிருக்கேன். அந்த ஆன் டேப் சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு சிங்கிள். ஓகே ஓகே, இங்கே நான் அந்த ஆன் டேப்பை கொடுக்கவே இல்லை. ஆன் டேப்பை இங்கேருந்து widget டாட் ஆன் டேப்பை கொடுத்துருக்கணும். அதனால தான் வேலை செய்யலை. ஓகே, சாரி. இப்போ லோட் ஆயிடுச்சா? இதை நான் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இது பிளேஸ் ஹோல்டர் மட்டும் அந்த ஸ்க்ரீனில் போட்டிருந்தேன், அதனால் அப்படி வந்திருக்கு. ஜஸ்ட் கேஃபோல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? மறுபடியும் இங்கே பேக் பட்டன் வச்சுக்கிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் பேஜை இன்னுமே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ சொல்லிக் கொடுத்தது வந்து பேசிக்கான ஒரு நேவிகேட்டர் க்ரியேட் பண்ணி ரவுட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஏன் அப்படின்னா நேவிகேஷன் வந்து கண்டிப்பாக முக்கியமான விஷயம். எல்லாத்துக்குமே நான் ஒரு டைம் நேவிகேட்டர்னு கால் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நேவிகேட்டர் லேயராக உட்கார ஆரம்பிச்சிடும். அது வந்து நல்ல பிஹேவியர் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு டைம் நான் கேபிட்டல் NAVI நேவிகேட்டர் கூப்பிடும்போது ரூட் நேவிகேட்டருக்கு தான் புஷ் ஆகும். ஆனால் ரூட் நேவிகேட்டரில் புஷ் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மெயினில் போயிட்டு மெட்டீரியல் ஆப் எங்கே கூப்பிட்ருக்கீங்களோ அங்கே போய் டிக்ளேர் பண்ணாலே போதும். அந்த ரவுட்டு, இப்போ நம்ம சொன்ன இந்த ரவுட்டு இனிஷியல் ரவுட்லாம் மெட்டீரியல் ஆப்லேயே இருக்கும். அங்கே பண்ணிவிட்டு கேபிட்டல் நேவிகேட்டர் யூஸ் பண்ணி அந்த நார்மலாக கூப்பிடுவீங்களா நேவிகேட்டர் டாட் புஷ் நேம்டுன்னு கூப்பிட்டுட்டு கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுட் நேம் கொடுக்கணும். அந்த இதில் பண்ணிங்கன்னா இங்கே இது சரியாயிடும். ஆனால் இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது என்னதுன்னா நீங்களே ஒரு நேவிகேட்டர் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த நேவிகேட்டருக்கு இனிஷியல் ரவுட் கொடுத்துட்றீங்க. இது எதுக்காக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இது வந்து மெயினான ரவுட்டு. ஓகேவா? உங்கள் அப்ளிகேஷனுக்கே மொத்தமாக இருக்க ரவுட்டு. இதுவே வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு செக்ஷனுக்குள்ளே இருக்க ரவுட்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். எப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு ஆப் பார்ன்ட்டேன் பாட்டம் நேவிகேஷன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீனுக்கான கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் தெரியும், இன்னொரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீன் தெரியும். அதுக்கு நீங்கள் ஒரு மெயின் ரவுட் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, மெயின் நேவிகேட்டர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ அதுக்குள்ளே வேறு ஏதாவது இப்போ அமேசானோட ஆப்லாம் சும்மா போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவன் கீழே வச்சுருக்க பாட்டம் நேவிகேஷனை டேப் பண்ணும்போது வேறு இது போகுது, நேவிகேட்டர்ஸ் போகுது. அது ஒரு மெயின் ரவுட். ஓகேவா? அப்புறம் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை எதாவது நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வேறு ரவுட்ஸ்க்கு போகுதுல்ல, அது வந்து இந்த லோக்கல் ரவுட் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரவுட்டையே பிரித்து எழுதலாம். புரியுது நான் சொல்கிறது? எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹோம் ரவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்லாஷ்ன்னு போட்டால் ஹோம் ரவுட்டு, அப்புறம் ஸ்லாஷ் அபவுட்டுன்னு போட்டால் அபவுட் பேஜுக்கு போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? இதே மாதிரி இதெல்லாம் வந்து டாப் லெவலில் இருக்க ரவுட்ஸு. இப்போ இந்த அபவுட்டுக்குள்ளே நான் ஒரு ரவுட்டு பிரிக்கிறேன். எப்படின்னா இந்த அபவுட்டுக்குள்ளே நான் புதுசாக ஒரு ஸ்லாஷ் மை
அகாடமிக்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த அபவுட்டுக்குள்ளே மை ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரவுட்டை க்ரியேட் பண்ணுறேன். இந்த மை ஸ்கில்ஸுன்ற ரவுட்டு உள்ளே இருக்க நேவிகேஷன்ஸ் இருக்கும்ல. இப்போ என் மை ஸ்கில்லில் என்ன இருக்கலாம், அபவுட்டுக்குள்ளே மை ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த மை ஸ்கில்ஸில் என்னென்ன ரவுட்ஸ் இருக்கலாம் மேபி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அபவுட்லேருந்து மை ஸ்கில் லெவல்லே ஒரு ரவுட்ஸ் வரும். சரி, ஓகே. இப்போ அபவுட்டுன்றது இந்த பேரண்ட் லெவல் ரவுட்ஸில் வருதும், ஹோமு அபவுட்டுன்றது. இப்போ அபவுட்டுக்குள்ளேயே நான் நேவிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அபவுட்டுக்குள்ளே மை ஸ்கில் இருக்கலாம், அப்புறம் வந்து மை எஜுகேஷன் இருக்கலாம், அப்புறம் வந்து மை கெரியர் இருக்கலாம். ஓகேவா? அப்போ நான் இது வந்து ஹோம் ரவுட்டு. ஸ்லாஷ்ன்னு போட்டு ஹோம் கொடுத்தா ஹோம் போயிடும், ஸ்லாஷ் அபவுட்டுன்னு கொடுத்தா அபவுட் பேஜுக்கு போயிடும். ஆனால் அபவுட்டுக்குள்ளே நான் நேவிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே ஒரு நேவிகேட்டர் க்ரியேட் பண்ணி அதோட இனிஷியல் ரவுட்டில் மை ஸ்கில் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நேவிகேட் பண்ணுறவங்க எஜுகேஷன் கேரியருக்குள்ளே நேவிகேட் பண்ணிப்பாங்க. இப்போ இதுதான் பேசிக்காக நடந்தது. இன்கேஸ் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இருந்ததுன்னா பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மெயின் லெவல் ரவுட்லாம் யூஸ் பண்ணணுன்னா மெட்டீரியல் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு செக்ஷனுக்குள்ளே இருக்க ரவுட்ஸ் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி நேவிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த நேவிகேட்டருக்குள்ளே நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ரூட் நேவிகேட்டர் எடுக்கணும், கீயை வச்சு நேவிகேட்டர் எடுத்து அதை எல்லா விஜெட்ஸ்க்கும் பாஸ் பண்ணி அந்த நேவிகேட்டர் வச்சு புஷ் நேம்டோ இல்லைனா புஷ்ஷோ கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே மட்டும் நேவிகேட் ஆகும். ஓகேவா? இதுதான் பேசிக்கான நேவிகேஷன். இதுக்குள்ளே அடுத்து ப்ராப் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே ஃபைனல் args = settings.arguments அப்படின்னு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துலையுமே ஆர்குமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். எப்படின்னா இப்போ எனக்கு டீட்டெயில் ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம வச்சுருக்கிறது ஃபைனல் ப்ராடக்ட்டு ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஒரு இதுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் வேணும். ரெக்வயர்டுன்னு வச்சுருக்கேன், ரெக்வயர்ட் திஸ் டாட் ப்ராடக்ட்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட்ன்ற கீ வேணும். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட்ன்றதை கொடுத்துட்டு இப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸில் யாராவது ப்ராடக்ட்னு ஒரு கீ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆஸ் ப்ராடக்ட். ஓகே, கான்ஸ்டன்ட் சொல்லுது. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே ஃபைனல் ஆர்குமெண்ட் setting.arguments கொடுத்துருக்கீங்களா, அதை வந்து டைப் கேஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் மேப் ஸ்ட்ரிங் string is capital string of dynamic or else empty-ஆக எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸில் அதாவது நம்ம இங்கே என்ன பார்த்தோம், புஷ் நேம்டு எங்கது சிங்கிள் ப்ராடக்ட்டில் ஆல் ப்ராடக்ட்லேயே இங்கே புஷ் நேம்டில் வந்து ஆப்ஜெக்டாக வரும் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் மேப் ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மேப் ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியும்ல, நான் அங்கே பாஸ் பண்ணும்போது அப்போ எப்படி பாஸ் பண்ணணும், இப்படி கொடுத்துட்டு ஆர்க்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ஆர்க்ஸ் இல்லை அது பேர் என்ன ப்ராடக்ட்டுன்னு ஒரு இது கொடுத்துட்டு ப்ராடக்ட்டுன்னு ஒரு கீ கொடுத்துட்டு அந்த கீக்கான வேல்யூவை இங்கே கொடுக்கணும். புரியுதா? அந்த கீக்கான வேல்யூனா அந்த ப்ராடக்ட்டுன்ற டைப்பை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே கிடச்சிடும். ஓகேவா? அதை தான் இப்போ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். டீட்டெயில்ஸ் பேஜில் போச்சு, ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜில் போயிட்டு இங்கே ஆர்குமெண்ட்ஸில் ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு வர ஒரு சிங்கிள் ப்ராடக்டை இங்கே கொடுக்கணும். ஓகேவா? சிங்கிள் ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் இண்டெக்ஸில் தான் ப்ராடக்ட் வரும். கரெக்டாக? இது வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் பேரும் சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இது நேவிகேட் ஆகிட்டு அங்கே வரும்போது அது கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணிடுவோமா. அதுக்கு ஸ்கேஃபோல்டில் ஆப் பாரு அதில் வந்து டைட்டிலில் வந்து டெக்ஸ்ட் விஜெட் வைக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் விஜெட்டில் எனக்கு விஜெட்லேருந்து கிடச்ச
ப்ராடக்டோட நேமா ப்ராடக்டோட டைட்டில் கொடுப்போம். ஓகேவா, சேவ் பண்ணிப்போம், இங்கே வச்சு பார்ப்போம். அது மாதிரி பேஸ்லையும் எப்படி வருதுன்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக வரனால இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இனிஷியல் ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜ் தான் வரப்போகுது, அதனால நோ இஷ்யூஸ். இதை நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், செட்டிங்ஸ் டாட் ஆர்குமெண்ட் எப்படி வருது அப்படின்றத பாருங்கள். மேப்பாக வருது, தெரியுதா? மேப்பாக வருது. அந்த மேப்பில் ப்ராடக்ட்டுன்ற கீழே ப்ராடக்ட்டுன்ற நான் அங்கே கொடுத்த அமிச்ச அந்த இது வருது. எங்கள் FJALLRAVEN இதை தான் நம்ம கிளிக் பண்ணோம். அந்த ப்ராடக்ட் தான் வந்து இங்கே எனக்கு செட் ஆகி வந்திருக்கும். கரெக்டாக ப்ராடக்ட்டில் செட் ஆகி வந்திருக்கும். அந்த செட் ஆகி வந்தது எனக்கு இங்கே வரும்போது செட்டிங்ஸ் டாட் ஆர்குமெண்ட்ஸில் ப்ராடக்ட்டுன்றது கீயாகவும் நான் அமிச்ச அந்த ப்ராடக்ட்டுன்ற டேட்டா வந்து இங்கே வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் பேஜில் வரும். இங்கே தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். கரெக்டாக டீட்டெயில்ஸ் பேஜில் வரும்போது ஆர்க்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்னு எடுக்கும்போது ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு அது வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ராடக்ட் என்னவா வந்திருக்கு, வந்துருச்சா? அதே அந்த ஃபேக் ஸ்டோர் ஏபிஐயில் இந்த வந்தது பியூர் பர்ஃபெக்ட் பேக் பேக் அது எல்லாமே வந்துருச்சு, FJALLRAVEN. அப்போ அங்கே வரும்போது இது இங்கேயும் வந்துருச்சு. ஓகேவா, இங்கே பேக் பட்டன் டிஃபால்ட்டாக iOSக்கு மட்டும் வரும், ஆண்ட்ராய்டுக்கு வராது. அது நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. பேக் பட்டன் கொடுத்தா இது வந்துடும். ஓகேவா, இதுதான் பேசிக்கான நேவிகேஷன் வித் ப்ராப்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்றது. நேவிகேஷன் உங்களுக்கு உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம அதுக்கு அடுத்துல வந்து டீட்டெயில்ஸ் பேஜை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேஜ் கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு போகிற மாதிரி நேவிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு இதுனா, இந்த நேவிகேட் ஆனதுக்கப்புறமும் இங்கே உள்ள இருக்க ஸ்க்ரீனை இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிறோம். நான் சும்மா உங்களுக்கு டேட்டா காமிக்கணும் தான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் ராவாக ஏதாவது போட்டாலும் இஷ்யூஸ் இல்லை. ஸ்க்ரீன்ஸில் டீட்டெயில்ஸ் பேஜில் இங்கே இது வந்து நான் ஜஸ்ட்டு காமிக்கணுன்றதுக்காக தான் வச்சுருந்தேன். இங்கே நம்ம அடுத்து நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பாடி மட்டும் ரெடி பண்ணுவோம். ஆப் பார் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து அடுத்து பாடியில் வந்து ஃபுல்லாக நம்ம காமிக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலம் ஒன்று ஆல்ரெடி போட்டுடுறேன். காலமில் சில்ட்ரன். இந்த சில்ட்ரனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த டைட்டில் காமிக்கணும். டைட்டில் வேண்டாம், இமேஜ் காமிப்போம். இமேஜ்க்கு அடுத்து அதோட டைட்டில் காமிப்போம். டைட்டில் கீழே டைட்டிலோட கீழே டிஸ்கிரிப்ஷனாக இல்லை முதல்ல இமேஜ், அடுத்து எவ்வளோ ரேட்டிங் இருக்குன்றது இந்த சைடில் காமிப்போம். அதுக்கடுத்து அதோட டைட்டில், அதுக்கு அடுத்து டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணுவோம். பார்ப்போம். கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண சொல்லுது, இல்லை ஃப்யூச்சரில் எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இமேஜுக்கு ஆல்ரெடி தெரியும், இமேஜ் டாட் நெட்வொர்க் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நெட்வொர்க்லேருந்து தான் நம்மளுக்கு அந்த இது வருது கரெக்டாக URL. அதனால் அப்போ widget இங்கே என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டே வந்து ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு widgetலேருந்து வர ப்ராடக்ட் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் டாட் இமேஜ் URL கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்துடுது. இவ்வளோ பெருசு நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேண்டாம். அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இமேஜை வந்து wrap with the container கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுது, ஓகே கண்டெய்னர் வேணும். இதில் வந்து ஹைட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். ஹைட் வந்து 300 வைப்போம், கம்மியாயிருச்சு. ஓகே 400. ஓகே, நம்மளுக்கு இது ஓகே. இந்த காலமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலமோட கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை சென்டரில் வச்சிடலாம். கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டரில் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, வித் கொடுக்கணுமா, வித் media query dot of context dot size dot width. ஓகே, அது வித் இருந்துச்சுன்னா தான் அந்த கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டும் ஒர்க் ஆகுது போல். அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வித் வந்து டிவைஸோட டோட்டல் வித் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தனால கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட் வந்து சென்டராக வச்சிரு அப்படின்னோடனே இது சென்டராக வந்துருச்சு. இது வந்து பின்னாடி பிளாக் கலரில் இருக்கனால அது அப்படி இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த காலம் ஃபுல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் wrap பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் வந்து கலர்ஸ் டாட் ஒயிட் கொடுத்துக்கலாம்.
ஏன்னா இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியுதான்னு தெரில. இது வேறு கலரில் இருக்குது, இங்கே இருக்க கலர் வேறு கலரில் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன், colors.white கொடுத்து ஃபுல்லாக கலரை ஒயிட் மாற்றிடுறேன். ஆப் பாரோட கலரையுமே மாற்றிடுவோமா, பேக்ரவுண்ட் கலர் வந்து colors.white. இப்போ ஆப் பாரும் மேட்ச் ஆயிடுச்சு அது கூட. அப்போ ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இது வந்துருச்சு, அந்த இமேஜ் வந்துருச்சு. இமேஜுக்கு கீழே இதுக்கு பதிலாக சைஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன், ஓகே. இப்போ இந்த சைஸ்டு பாக்ஸ்க்கு அடுத்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சைஸ்டு பாக்ஸ் மறுபடியும் கொடுங்க. ஏன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் கேப் வேணும் கரெக்டாக. அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இமேஜுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன கேப் வேணுன்றனால அப்படி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஹைட்டு கொடுத்தா தான் இந்த, அதாவது வேர்ட்டிக்கலாக நம்மளுக்கு இது கிடைக்கும், கேப் கிடைக்கும். அது வந்து 10 கொடுத்துட்றேன். கம்மா கொடுத்துட்டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு அடுத்து வந்து டைட்டில் கொடுக்க போகிறோம். அது வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராடக்ட் டைட்டில் சேவ் பண்ணிங்கன்னா வந்துருச்சா. ஓகே, இதுக்கு ஸ்டைல் கொடுக்கலாம். ஏன்னா குட்டியாக இருக்குது, பார்க்க நல்லா இல்லை. ஸ்டைலு STYLE ஸ்டைலு. இந்த ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட்டு ஸ்டைலு. இது வந்து ஃபாண்ட்டு சைஸ் என்ன மாதிரிலாம் வைக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 20 வச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. பெருசாகவே இருக்குது. ஓகே, இதை வந்து நான் இன்னொரு சைஸ்டு பாக்ஸில் ரேப் பண்ணிட்டு இதோட வித் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 300 கொடுத்து பார்ப்போமா எவ்வளோ வருதுன்னு. ஓகே, இப்போ 400 கொடுப்போம். இல்லைனா சைஸ் பாக்ஸ் கொடுக்குறத விட இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஓவராலாக பேடிங் கொடுத்துருவோம். அது இன்னும் மச் பெட்டராக இருக்கும். பேடிங் எட்ஜஸ் இன்செட் ஆல் 8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இல்லைனா எனக்கு வந்து ஹரிசாண்டலாக தான் எனக்கு பேடிங் வேணும். அதனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிமெட்ரிக்குன்னு கொடுத்துட்டு ஹரிசாண்டலாக மட்டும் பேடிங் ஒரு 16 கொடுத்துக்கிறேன். இது மச் பெட்டராக எனக்கு தோணுது. 16 இல்லாமல் 20 கொடுத்து பார்ப்போமா. 20 கொடுத்து பார்த்தா மச் பெட்டராக இருக்குது. ஓகே, இந்த ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து கான்ஸ்டன்ட் மாடிஃபை. ஓகே, ஃபாண்ட் வெயிட்டும் மாற்றிடுவோமா. ஃபாண்ட் வெயிட் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் .500. ஓகே, இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 20ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வரையும் இது முடிஞ்சிருச்சு. இதில் என்னென்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த பேடிங்க்கு மேலேயோ கீழேயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டார் காமிக்கலாம்னு நினச்சிருந்தோம். இங்கே ரிவ்யூவுக்கு காமிக்கிறது கஷ்டமாக இருக்கும் போலயே. சரி ஓகே, நம்ம ஏதாவது பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 20 ஹைட்டுக்கு அடுத்து ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறேன். ரோக்குள்ளே சில்ட்ரனில் டெக்ஸ்ட்டில் வந்து ரேட்டிங்ஸ் காலம் கொடுத்துட்டு டாலர் சிம்பிளில் ப்ராடக்ட்லேருந்து வர ரேட்டிங்கை காமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். கமா இங்கேயோ கமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல ரேட்டிங்கில் வந்து ரேட்டிங் டேரக்டாக இருக்கா, ரேட்டிங் எப்படி இருக்குது. ரேட்டிங்கிறது வந்து எத்தனை பேர் எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ரேட்டிங் டாட் ஃபஸ்ட்டு ரேட்டிங் காமிப்போம். இப்போ கம்மா கொடுத்துட்டு பை எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இதில் கவுண்ட் ரேட்டிங் டாட் கவுண்ட். இதில் வந்து என்ன பண்ணிடலாம், பையின்ற மாதிரி சும்மா போட்டுக்கலாம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தானே. நீங்கள் யூஐ உங்களோட கன்வீனியன்ட்டு, நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அது நோ இஷ்யூஸ். ஓகேவா. இதில் வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் எண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த எண்டுக்கு போயிடுது. இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா பேடிங் கொடுத்து உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா. இதுலேயுமே எனக்கு வந்து ஹரிசாண்டலாக இருந்தால் மட்டும் போதும். அதனால் எட்ஜஸ் இன்சர்ட்டில் வந்து ஒன்லி கொடுத்து
ஹரிசான்டல் கொடுத்துட்டு ஒன்லி வராது, சிமெட்ரிக் வரும். சிமெட்ரிக்கில் ஹரிசான்டல் 8க்கு பதிலாக 16 கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ரோவே வர ஆகுதா? ஓகே, அப்போ ஆலே கொடுத்துடலாம். ஆலில் 16 கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே ஃபைன். இப்போ இதில் என்னென்னா, இதுக்கு வந்து ஸ்டார் வேணும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் மேக் வச்சுருக்கனால என்னால் இப்படி பண்ண முடியுது, அதனால் நோ இஷ்யூஸ். யூஐ வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான். நீங்கள் எப்படி உங்களுக்கு யூஐ வேணுமோ வச்சுக்கோங்க. ஒரு ஐகான் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா 4 ஸ்டார் அந்த கலர் பண்ணுற மாதிரி கூட வைக்கலாம். 4 இருந்துச்சுன்னா 4 ஸ்டார் காமி அப்படின்னு. இங்கே கவுண்டோடு சேர்த்து மெம்பர்ஸ்னு போட்டுடலாமா? அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பஸ் யூஐ வந்து உங்களோட கன்வீனியன்ட்டு, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ யூஐ க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது இஷ்யூவே கிடையாது. யூஐ வந்து மேட்ரே இல்லை. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ரேட்டிங்ஸ் 3.9 by 120 மெம்பர்ஸ். இதையும் இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்கலாம் அப்படின்னா, இதையும் கொஞ்சம் அழகாக காமிக்கலாம் அப்படின்னா ஸ்டைல் வழியாக காமிக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து ஃபாண்ட் வெயிட்டை வந்து ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டுன்னு மாற்றுவோமா? போல்ட் ஆயிடுச்சு. இல்லை, இப்படி பண்ணால் நல்லா இல்லை. ஃபாண்ட் வெயிட் டாட் 200 வேண்டாம், 400. ஓகே. ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். 12 குட்டியாயிருது. லுக்ஸ் மச் பெட்டர். இது என்ன சொல்லுது? கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து ரேட்டிங்ஸ் ஆட் பண்ணிட்டோம், அப்புறம் அது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதே கண்டென்ட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் காமிக்கிறதுக்கு. ஆனால் இதில் என்னென்னா, ஸ்டைலுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் மட்டும், ஃபாண்ட் வெயிட் எடுத்துருவோம். சைஸ் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? 15 வச்சுக்கலாம். ஆனால் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்போ இதோடு சேர்த்து எனக்கு சைஸ் மறுபடியும் இங்கே சைஸ்டு பாக்ஸ் 2 பேடிங்க்கு நடுவில் கொடுத்துட்றேன். அதாவது டைட்டில் இருக்குது, அது ஒரு பேடிங் கொடுத்து அழகாக மாற்றிட்டேன் அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் வச்சு. அதே தான் நான் மறுபடியும் தான் பண்ண போகிறேன். ஆனால் நடுவில் சைஸ் பாக்ஸில் ஒரு 20 இதை ஹைட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க கன்வீனியண்ட்டாக இருக்குமேனு அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகும்? யுவர் பர்ஃபெக்ட் பேக் ஆஃப் எவ்ரிடே யூஸ் அண்ட் வாக்ஸ் இன் த ஃபாரஸ்ட். இது கரெக்டாக இருக்கா? ஓகே. அடுத்து வேறு என்ன காமிக்கிறது இதில் இருக்குது? ப்ராடக்ட் ஐடி காமிக்கணும் அவசியம் இல்லை. டைட்டில் காமிச்சாச்சு. ப்ரைஸ் காமிக்கணும். ப்ரைஸ் எங்கே காமிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல காமிப்போமா ப்ரைஸை, எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்ட்டு. ஓகே. அப்போ மறுபடியும் நான் இன்னொரு 20 இது வந்து ஹைட்டுக்கு விட்டுட்டு, அதுக்கு அடுத்து மறுபடியும் பேடிங் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் காமிக்க போகிறேன். இது என்னென்னா ப்ராடக்ட் ப்ரைஸு டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். கொடுத்திங்கன்னா எவ்வளோ டாலர்ஸ் அப்படின்றது வருது. ஆனால் எனக்கு இது வந்து ஸ்டார்டிங்கில் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? பேடிங் டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரோ கொடுத்துருங்க. ரோ கொடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா அந்த டாலர் சிம்பிள் போட்டு, அப்போ தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது டாலர் போட்டுட்டு ஓகே. ருப்பி சேவ் பண்ணிட்டிங்கன்னா இப்படி ஆயிரும். வேணுன்னா ஹைஃபன் கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து 20 வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி போல்டாகவும் இருக்கணும் கொஞ்சம், அப்போ தான் ப்ரைஸ் எவ்வளோன்றது தெரியும். 500 வச்சுப்போம். ஓகே. ஓகே, ருப்பி சிம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம வேணும்னா.
ரூபி சிம்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க வேணும்னா இன்டர்நெட்லேருந்து. அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் ப்ரைஸ்ன்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் வந்து 500 வேண்டாம், 700 வச்சுருவோம். இன்னும் திக்காக தெரியட்டும். ஏன்னா ப்ரைஸ் தான் வந்து எடுத்தோடனே பார்க்குற விஷயம் வந்து ப்ரைஸ். அதே மாதிரி ரேட்டிங்ஸ் மாதிரி ப்ரைஸு. ஓகே, எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. இங்கே நம்ம ப்ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இந்த ரோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டா என்ன ஆகும்? இங்கே இது வந்துடும், ஆனால் ரேட்டிங் வந்து சின்னதாகணும். அப்போ வந்து இதை 12ன்னு மாற்றிடலாம். 12. இது வந்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து ஓகே எண்டு கொடுத்துருக்கேண்ணா. இது வந்து ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துருவோம். இப்போ எப்படி தெரியுதா? இங்கே ப்ரைஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இதில் வந்து இங்கே இது வந்துருக்கு 2x எரர் அடிச்சுது. அதனால என்ன பண்ணுறேன், சைஸ் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னும் போது இது ஒரு சைடில் போயிடும், இது ஒரு சைடில் போயிடும். ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து அதுக்கு அலாட் ஆகிடும். எப்படி வந்து சிஎஸ்எஸில் வந்து கிரிட்டில் ஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணுவோமோ அலைங் ஐட்டமில், அதே மாதிரி தான் இங்கேயும் மெயின் ஆக்சிஸில் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தனால அது ஒரு மூலைக்கு போயிடுச்சு, இது ஒரு மூலைக்கு போயிடுச்சு. ஓகேவா? இது பார்க்க மச் கன்வீனியண்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. இப்போ இந்த பேடிங் எடுத்துரும், தேவையில்லை. அப்போ என்ன பண்ணலான்னா, இதை 30 கொடுத்துட்டு இன்னும் இறக்கிட்டு இது இங்கேருந்து மறுபடியும் இதுக்கு கீழே வரும்ல, அதை இன்னொரு 30 இறக்கி விட்ருவோமா? இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, எனக்கு என்னமோ நல்லா தான் தோணுது. ஓகே, ஃபஸ்ட்டு பேடிங்கில் கொடுத்து சைஸ்டு பாக்ஸில் இமேஜ் காமிச்சாச்சு. அதுலேருந்து ஒரு 30 வந்தோடனே ப்ரைஸு ரேட்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. அதுலேருந்து மறுபடியும் இன்னும் ஒரு 30 காமிச்சோன்னா ஓகே, 30 வேணால் 20 வச்சுக்கலாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. 10. ஓகே, இப்போ இது நம்ம ஒன்றுத்துக்கு பண்ணோம்ல, இது எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சான்றதை பார்ப்போம். தெரியுதா? எல்லாத்துக்குமே இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நைஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யூஐ வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான். ஓகேவா? இங்கே ஒரு எரர் அடிச்சிருப்பாங்க. என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ளோ ஆகிருக்கு. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதில் நிறைய கண்டென்ட் வந்திருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ரெண்டர் ஃப்ளெக்ஸ் எரர் அடிச்சிருச்சு. உங்களோட கன்சோலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட கன்சோலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டர் ஃப்ளெக்ஸ் எரர்னு அடிச்சிருக்கோம். ஓகேவா? எதனால் அப்படின்னா காலம் யூஸ் பண்ணியிருக்கோம். காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரையும் தான் போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அன்பவுண்டட் ஹைட், அதாவது ஹைட் இல்லைன்றதுனால அது எரர் அடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணனால எல்லாத்துலேயுமே அது வந்துடும். ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டர் ஃப்ளெக்ஸ் எரர் அடிக்குது. நீங்கள் கன்சோலில் பார்த்தீங்கனாலுமே தெரியும், இங்கே டீபக் கன்சோலில் ரெண்டர் ஃப்ளெக்ஸ் எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு காலம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே அதுக்கு டிவைஸில் ஹைட் இல்லைன்ற மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு பிக்சல் 23 பிக்சலுக்கு. ஏன்னா அதிக டேட்டா வந்திருக்கு. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நிறைய கூட வரலாம். ஓகேவா? அது நம்ம கண்டெய்னர் போட்டனால தான் அந்த இஷ்யூ வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்டெய்னரை wrap வித் விஜெட் கொடுத்துட்டு சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூன்னு ஒரு விஜெட் இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் விஜெட்டை ஸ்க்ரோலபிள் விஜெட்டாக மாற்றிடும். அதுக்கப்புறம் அந்த எரர் அடிக்காது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஸ்க்ரோலபிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டேட்டா வந்து ஸ்டில்லாக இருந்திருக்கும். டேட்டா எக்ஸீட் ஆச்சுன்னா ரெண்டர் ஃப்ளெக்ஸ் எரர் அடிச்சிடும். இப்போ சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ போட்டனால என்ன ஆகும்னா, அதிக டேட்டா வந்தாலுமே அது ஸ்க்ரோலபிளாக மாற்றிடும். அதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இது வரையும் ஃபுல்லாக இருக்குது, இது ஃபுல்லாக காமிச்சிருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் எரர் அடிச்சிருக்கோம். இப்போ அதுவாக காமிக்குது. ஓகேவா? சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ போட்டனால ஸ்க்ரோலபிளாக காமிக்குது. இந்த மாதிரி உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன யூஐ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணி பாருங்கள். மேபி ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். இந்த இஸ் ஃபேவரட்ன்ற ஃப்ளாகை நான் இப்போ ஏன் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இஸ் ஃபேவரட் ஃப்ளாகை வச்சு தான் நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா, ஏதாவது ஃபேவரட்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது ஃபேவரட்டில் ஆட் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் அங்கே தான் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்காக அந்த சிங்கிள் ப்ராடக்டோட ஃபுல் இதுவுமே பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு டாப்பில் எதுவுமே இல்லாததுனால நல்லா இல்லை. மேபி நம்ம டீட்டெயில்ஸ் பேஜில் ஆப் பாரில் ஏதாவது கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஆப் பாரில் டைட்டிலில் டெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம், டீட்டெயில்ஸ் பேஜ்னு வைப்போமா?
டீட்டெயில்ஸ் பேஜ்னே வைப்போம். பார்க்க ஓகே, பட் என்ன பண்ணலாம், டைட்டிலே பாஸ் பண்ணி விட்ருவோமா? அதுவே பார்க்க நல்லா இருந்துச்சு. எங்கே இருக்குது டைட்டில் எங்கே இருக்குது ப்ராடக்ட் டாட் டைட்டில். ப்ராடக்ட் டைட்டில் ஓகே பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னே அதோடது வரும் டீட்டெயில்ஸு. அதோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கீழே பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த புதுசாக ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் இங்கே கீழே ஆட் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே போயிட்டு யார் என்னென்ன ரிவ்யூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சும்மா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் அதை விட்டுறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?